ஒரு சோகமான முடிவு. யாருமே நடக்கக்கூடாதுன்னு நெனச்ச ஒரு பர்ட்டிகுலர் விஷயம். ஆனா, நிலாவுல உடைஞ்சு நடந்திருக்கு. சந்திரயான் 3 ஆரம்பிச்சதுக்கப்புறம், நம்ம பேரலலா கேட்ட இன்னொரு பர்ட்டிகுலர் வார்த்தை லூனா 25. அதுக்கப்புறம் கிளம்பி நம்மளுக்கு முன்னாடி லேண்ட் ஆகுறதுக்கு எல்லா பிரிப்பரேஷனும் பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் சில நொடிகள்ல நாளைக்கு இறங்க வேண்டியது லூனா 25. பட் இன்னைக்கு அந்த லூனா 25 வெடிச்சு நிலா மேல சிதறி கிடக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்குது. இப்போ உக்ரைன் போருக்கு நடுவுல புட்டினை சுத்தி உலக தலைவர்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டுறப்போ புட்டினுக்கு ரஷ்யா மக்களுக்கு நிலாவுல போய் அவங்க மறுபடியும் யாருமே தொடாத அந்த சதர்ன் போல்ல இறங்கி இருக்காங்கிற ஒரு பெயர் கிடைச்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கூட நம்மளுக்கு காம்படிஷனா வர்றாங்க, நம்மளுக்கு முன்னாடி போய் இறங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட இல்ல இது ரஷ்யாவுக்கு தேவையான விஷயம் நினைச்சிருந்தோம். பட் எதனால வெடிச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை அங்க நடந்திருக்குது, என்ன கோளாறா இருக்குது, லூனா 25ல என்ன பிரச்சனைங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். பட் அது கூடவே சதர்ன் போல் ஆஃப் மூன்ல என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி சந்திராயன் 2 போனப்போ வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிலாவுக்கே முயற்சி செஞ்ச ஜப்பானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், எமிரேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வெடிச்சிட்டாங்க. இத்தனை பேரோட தோல்விகளுக்கு அப்புறம் இப்ப சந்திராயன் 3 பொறுமையா இன்னமும் நிலாவுல போய் இறங்குறதுக்கு பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு இஸ்ரோ ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல 2 விஷயம் பார்க்க போறோம். லூனா 25க்கு என்னாச்சு, சந்திராயன் 3 இந்தியர்களோட நம்பிக்கையை மட்டும் இல்ல, உலக மக்களோட மனித இனத்தோட நம்பிக்கையை எப்படி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் போய் கால் வச்சாரோ அந்த மாதிரி இப்ப இஸ்ரோ மேல எல்லா நம்பிக்கையும் திரும்பி இருக்குது. அந்த சதர்ன் போல்ல என்ன மனுஷனால முடியாதா, எல்லாரும் போய் தோத்துட்டாங்க, இந்தியா இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ இந்தியா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லூனா 25ல என்ன பிரச்சனையாச்சு, ரெண்டையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயான விஷயம். பட் எனக்கு இன்னைக்கு சண்டே, ஆக்சுவலா வேற வீடியோ வர வேண்டியது. பட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல இதை பத்தி நம்ம இன்னைக்கு உடனே நம்ம ஸ்குவாட் கிட்ட வந்து சேர்க்கணுங்கிறப்ப நீங்க பண்ற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் எனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்கிற நம்பிக்கை கொடுக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எப்படி சந்திராயன் 3 நிலாவுக்கு அனுப்புறோமோ, நம்மளுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து லூனா 25 லான்ச் பண்ணாங்க. இந்த லூனா 25 வந்து ரஷ்யா இண்டிவிஜுவலா போய் இறங்குற பிளானே கிடையாது. ஆக்சுவலா இதை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆக வேண்டியது. கடைசி நிமிஷத்துல வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சப்ப என்னாச்சுன்னா, சுத்தி இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் இருந்துகிட்டு, ஏன்னா எந்த ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் வந்து அங்க வரைக்கும் போகிறப்போ நிறைய கண்ட்ரிஸ் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ரஷ்யாவுக்கு வந்து போக வேண்டிய சப்போர்ட், ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை வந்து சுத்தி இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா இருந்துகிட்டு ஒரு பெரிய, ரஷ்யாவுக்கு இது எவ்வளவு பெரிய ஈகோவார்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு வந்து ஒரு மிகப்பெரிய போர் ரியல்ல உக்ரைன் கூட போயிட்டு இருந்தாலும், உக்ரைன் ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் உக்ரைனுக்கு உலக நாடுகள் ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ரஷ்யா வந்து வைராக்கியத்தோட ஆனா இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா பண்றது சரி தப்பெல்லாம் விட்டுருங்க, பட் ஒருத்தனை எதிர்த்து உலகமே அடிச்சிட்டு இருக்குங்கிறதா ரஷ்யால நடந்துட்டு இருக்கிற கதை. உக்ரைனுக்குள்ள வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஆயுதங்கள், எக்யூப்மெண்ட்ஸ், ரொபோட்டிக் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஒரு நாடு அதை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னும் சண்டை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்த வணிகம், பிசினஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க. உலகத்துல இருக்கிற எவனுமே பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்தியாவும் சைனாவும் மட்டும் ரஷ்யா கூட நினைச்சு, அதுல இந்தியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ரஷ்யா கூட நினைச்சு. ஏன்னா நம்மளுக்கு கதை அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதையும் விட முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்ச கதை, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். பட் இந்தியா ரஷ்யா கூட நினைச்சு பிசினஸ் படுத்துருச்சு. ஒரு சைடு போர், இன்னொரு சைடு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரஷ்யா மக்களை வந்து தப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யன்ஸே வந்து ஒரு அக்ரெசிவ் பீப்புள்னு பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல ரஷ்யா வந்து ரஷ்யா மக்களுக்கும் ரஷ்யன்ஸுக்குமே ஓவராலவே ரஷ்யாங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ரீஅஃபர்மேஷன், இல்ல நம்ம ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் முடியும், உலகமே புறக்கணிச்சாலும் நம்ம மக்கள் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு வந்து அவங்க என்னைக்குமே கையில எடுத்த ஆயுதம் தான் வந்து ஸ்பேஸ் ரேஸ். நீங்க இதுக்கு முன்னாடி 1960ஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து யாரு முதல்ல வானத்துல பல இடங்களுக்கு போறாங்கன்னு ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல முதல்ல ஸ்பேஸ்ல போனது ரஷ்யா. முதல்ல ஸ்பேஸ்க்கு உயிரினத்தை கூட்டு போனது ரஷ்யா, லைக்காங்கிற ஒரு நாயை. முதல்ல நிலாவுல போய் லேண்ட் ஆனது ரஷ்யா. அதுக்கப்புறம் தான் நாசா வந்து ஆம்ஸ்ட்ராங் இறக்குனாங்க. ஆனா நாசா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் கிங். அதையே வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல வரைக்கும் வர வச்சுட்டாங்க. இந்தியால நீங்க பழனியில படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல இறங்கினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா முதல்ல ரஷ்யா தான் நிலாவுக்கு ஒரு ப்ரோப் அனுப்பிச்சாங்கிறத சொல்ல மாட்டாங்க. எது பெருசு அதை சொல்ல மாட்டாங்க. ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்ச நாய் வந்து ரஷ்யாவோடதுன்னு யார் சொன்னாங்க? ஸ்பேஸ்க்கு முதல்ல போனது ரஷ்யான்னு யார் சொன்னாங்க? மார்ஸ்க்கு முதல்ல போனது ரஷ்யான்னு யார் சொன்னாங்க? முதல்ல வீனஸ்க்கு போனது ரஷ்யான்னு யார் சொன்னாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட்டிங் நீட்டா பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமுமே அமெரிக்கா வந்து மறுபடியும்
டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா உக்ரைனை தூண்டி விட்டு ஜெயிக்கிறாங்கன்னு தெரியறப்போ ரஷ்யாவுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து நிலாவுல சதர்ன் போல், யாருமே போய் இறங்காத ஒரு பர்டிகுலர் இடம், எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம், மர்மங்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படக்கூடிய இடம், நிலாவுல உறைஞ்சு போன தண்ணி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடம், மிகப்பெரிய மினரல்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது, மிகப்பெரிய மலைகளுக்கான இந்த கடினமான மலைகளுக்கு இமயமலை மாதிரி அங்க மலைகள் நிறைய இருக்குது நிலாவுல, அந்த மாதிரி காட்டர்ஸ் நிறைய இருக்குதுங்கிறாங்க, மிகப்பெரிய மவுண்டன்ஸ் மாதிரி இருக்குங்கிறாங்க, டஸ்ட் நிறைய இருக்குங்கிறாங்க. இதுக்குள்ள யாருமே போய் இறங்குனது கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு தேவையான மனிதன் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதி. எப்படி இடத்துல வந்து நீங்க நீங்க வந்து ஒரு சமதளத்துல நீங்க வந்து பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல வந்து எர்த்த பார்த்துட்டு போறதுக்கும், இமயமலையில போய் எர்த்த பார்க்கறதுக்கும், இல்ல சென்னையில வந்து எர்த்த பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே வித்தியாசம் தான் அங்கேயும். சோ இந்த அளவுக்கு சிவிலைசேஷனை விட்டுருங்க, ஜியோகிராஃபி சொல்றேன். போய் தொடாத ஏரியா, அதுவும் அந்த இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் கூட பெருசா இருக்காதுன்னு சொல்றாங்க. அங்க நீர் வந்து அதனால உறைஞ்சு போயிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்து போய் ரஷ்யா இறங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டுருக்கிறது யாரு? இந்தியா. இந்தியா வந்து சந்திராயன் 3 லான்ச் பண்ணியாச்சு. ஆனா ரஷ்யாவுக்கு அந்த முதல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து, ரஷ்யா அந்த முதல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தானே. வேர்ல்ட்லே டாலஸ்ட் பில்டிங் எதுனா புர்ஜ் கலிஃபா தானே. அது ஒரு கெத்து தானே, உலகத்திலே பெருசுங்கிறது. அந்த மாதிரி ஒரு நேம் எடுக்கணும். அது ஒரு மனிதன் செஞ்சிருக்காங்கிறப்போ அது ஒரு பெரிய விஷயம் தானே. சோ அத வந்து ரஷ்யா எடுக்கணும்னு நினைச்சுதான் இது அனுப்பிச்சிருப்பாங்கிறது என்னோட கருத்து கிடையாது. ஒரு இந்தியனா எனக்கு வந்து ரஷ்யா வந்து இந்தியா கூட காம்பீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணல. அப்படி காம்பீட் பண்ணியிருந்தா கூட இந்தியனா ஒரு கோபமும் வர மாட்டேங்குது. ஏன்னா அது நம்ம ரஷ்யாவா போயிடுச்சு. பட் நீங்க ஜாப்பனீஸ் நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கனாலோ, இஸ்ரேலி பேப்பர் பாத்தீங்கனாலோ, அமெரிக்கன் ஸ்பேஸ் மேகசின்ஸ் பாத்தீங்கனாலோ, அதுவும் எஸ்பெஷலி யூரோப்பியன் மீடியா அண்ட் அமெரிக்கன் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கரமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டையை தூண்டி விடுற மாதிரி நிறைய ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. ஸ்பேஸ் மேகசின்லேயே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரேஸ் 2.0, இந்தியா கூட வந்து ரஷ்யா சண்டைக்கு போறாங்க, இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து காம்பீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மறுபடியும் சண்டையை தூண்டி விடுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆல் தட் பீங் செட் அண்ட் டன், ஒரு இந்தியனா என்னால வந்து அதை அக்செப்டே பண்ண முடியல. அப்படியே அவங்க வந்து நம்ம கூட காம்பீட் பண்ணி முதல்ல அங்க போய் இறங்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு ரஷ்யா இருக்கிற நிலைமைக்கு ரஷ்யாவுக்கு அது நம்மளை விட ரொம்ப தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சந்திராயன் 2 இடிஞ்சு லாஸ்ட் மினிட்ல பிரச்சனை ஆனப்போ அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியறப்ப நம்ம இன்னொருத்தனுக்கு அதை விஷ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆகணும்னு தான் நினைச்சோம். பட் அங்க நடந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திராயன் 2ல என்ன பிரச்சனை நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான் இப்போ சிமிலரா நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குங்கிறதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறேன். ராஸ்காஸ்மாஸ் அனுப்பிச்ச இந்த லூனா 25 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அப்புறம் கிளம்பி ரொம்ப அதிவேகமா நம்மளுக்கு முன்னாடி இறங்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது நாளைக்கு போய் இறங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, ஒரு ஃபைனல் லூனார் ஆர்பிட் அது வந்து எல்லா ஸ்பேஸ் மிஷனுமே ஜென்ரலா பண்ணும். நிலாவை சுத்தி வந்து ஒரு ஃபைனல் ஆர்பிட், ஒரு எலிப்ஸ்ல போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு சர்க்கிளுக்கு ப்ராப்பரா இறங்கி அந்த சர்க்கிள்குள்ள அதை சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க இறங்கணுங்கிறத ஸ்டடி பண்றது. ஸோ இது வந்து ஒரு எலிப்ஸ்ல இருந்து சர்க்கிளுக்கு மாற்ற வேண்டியது இருக்குல்ல, இப்படி சுத்திட்டு இருக்கிறத வந்து மறுபடியும் ப்ராப்பரா நிலாவை சுத்தி கொண்டு வர வேண்டியது இருக்குல்ல, அப்படி பண்ண வேண்டிய ஒரு ஆர்பிட்டல் புஷ், நான் சொன்னேன்ல இந்த த்ரஸ்டர்ஸ் பின்னாடி இருந்து தள்ளும், அதை வந்து அதை சரியான ஷேப்புக்கு சுத்த வைக்கும். அந்த பின்னாடி தள்ளக்கூடிய த்ரஸ்டருக்கு வந்து அனுப்ப வேண்டியது ஒரு பர்டிகுலர் 1 யூனிட், ஆனா அனுப்பப்பட்டிருக்கு இங்க இருந்து கமாண்ட் அனுப்பப்பட்டது வந்து 1.5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால அது வந்து கண்ட்ரோல்ல இருந்து அதுவே ஒரு செல்ஃப் பைலட் மோடுக்கு வந்து என்டர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னைக்கு இல்ல, இது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு ரஷ்யன் டைம் படி. வந்து அப்பவுமே ரஷ்யா அதை அப்டேட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. அப்போ உலகமே இருந்துகிட்டு ஓகே இது பிரச்சனையில முடியுங்கிறதை எதிர்பார்த்தாங்க. அதுக்குள்ள மேகசின்ஸ் நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்துகிட்டு, ஆமா ரஷ்யாவுக்கு வந்து யூரோப் சப்போர்ட் இல்லாம எப்படி கிழிச்சிருவாங்க, ரஷ்யா கிளம்புறப்பமே தெரியும் இது சரியாகாதுன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அன்லக்கினஸ்க்கு ரஷ்யா வந்து கடைசி நிமிஷத்துல கண்ட்ரோல் எடுக்கணும்னு ரொம்ப முயற்சி செய்யறாங்க, மறுபடியும் கமாண்ட் கொடுத்து கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை சரி பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து அன்னைக்கு இறங்காது, இந்தியா என்னைக்கு போய் இறங்கணும்னு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு தான் இது இப்போ போய் இறங்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு 2 நாள் முன்னாடியே போய் இறங்க வேண்டியது, கண்ட்ரோல் லூஸ் பண்ணுது, அது வந்து ஆட்டோ பைலட் மோடுக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ மறுபடியும் அதை நிறைய கமாண்ட் கொடுத்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், உடனே போய் இறக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இன்னொரு 2 நாள் தேவைப்படும் ஸ்டடி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா என்னைக்கு போய் இறங்குமோ அன்னைக்கு தான் நம்மளும் போய் இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இறங்குவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. பட் அதுக்கப்புறம் அந்த கமாண்ட்லயுமே ஒரு பிரச்சனை வந்து அது தன்னோட ஆர்பிட்டை வந்து மிஸ் பண்ணி கடைசியில் அது வந்து ஒரு வெடிச்சு நிலாவுல போய் விழுந்துச்சா இல்ல விழுந்து வெடிச்சுச்சா அப்படின்னு தெரியல. அது ரெண்டுல எது நடந்தாலும் அது ஒரு சாஃப்ட் லேண்டிங்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு
துரதிர்ஷ்டமான சம்பவம். ஏன்னா சந்திராயன் 2 நிலாவை போய் தொட்டுச்சு. ஆனா உடைஞ்சு தொட்டுச்சு. இங்க உடைஞ்சு தொடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சாஃப்ட்டா அங்க போய் லேண்ட் ஆகி, அதிலிருந்து வெளிய வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்றது தான் கோல். ஏன்னா அத பண்ணனா தான் அடுத்து மனுஷன அனுப்ப முடியும். சோ இந்த மனுஷன அனுப்புறதுக்கு முன்னாடி பண்ற ட்ரையல் ரன் தான் இன் எ வே எல்லாமே இந்த சாஃப்ட் லேண்டிங்லாம். சோ அது வந்து இப்போ ஒரு சயின்ஸ்ல எதுவுமே தோல்வி இல்லம்பாங்கங்க. எனக்கு வந்து சந்திராயன் 2 வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப டாக்டர் சிவன் எப்படி அழுதது, நம்ம பிரைம் மினிஸ்டர் கட்டி பிடிச்சு அழுத ஒரு விஷுவல்ஸ் ஞாபகம் இருக்கோ, இன்னைக்கு ரஷ்யன் சயின்டிஸ்ட்லாம் அப்படிதானே இருந்துட்டு இருப்பாங்க. நம்மள விட அவங்களுக்கு அது ரொம்ப தேவை. இப்போ வந்து உலகமே அவங்கள பார்த்து சிரிக்கும். எஸ்பெஷலி உக்ரைன்ல இருக்கிறவங்க இன்னைக்கு பார்ட்டி பண்ணிருப்பாங்க. நியாயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிலாம் பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சயின்ஸை வந்து சயின்ஸா பார்க்காம பேட்ரியாட்டிசமா பார்க்கறதுல இருக்கிற பிரச்சனைகள் இது. ஸோ அதை வந்து ரஷ்யாவை வந்து தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிற அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஒரு அடிப்பட்ட சிங்கம், அதை இன்னும் காயப்படுத்திட்டு இருக்காங்கிறதா, இயற்கையும் அதை காயப்படுத்தி இருக்குங்கிறதா ஒரு சோகமான விஷயம். ஸோ பட் அது இன்னொரு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்து. இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குல்ல, இது எவ்வளவு சேலஞ்சிங்கிறத யோசிச்சு பாருங்க. யாருமே இது வரைக்கும் போனதில்ல. நம்மளே இதுக்கு முன்னாடி போனப்போ நம்மளால ப்ராப்பரா லேண்ட் ஆக முடியல. நம்மளுக்கு அப்புறம் நம்மளை விட உலகத்திலே அதிகமான ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு நாடு ஒரு ப்ரோப் அனுப்புறாங்க. அதுவும் தொலைஞ்சு போகுது. இப்போ இந்தியாவோட நம்பிக்கையை மட்டும் இல்ல, உலகத்தோட நம்பிக்கைய, மனிதநேயத்தோட நம்பிக்கையை வந்து இந்தியா சுமந்துட்டு இருக்குது. சந்திராயன் 3 சுமந்துட்டு இருக்குது. மனிதர்கள் நிலாவுல ஒரு நாள் வாழ முடியும்னா அதுக்கு அடித்தளம் இப்ப சந்திராயன் 3 போட போகுது. சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம்னா பண்ணுவோம் அப்படிங்கறதா இப்போ இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இன்னமுமே வந்து உலகத்துக்கு எங்களால ப்ரூவ் பண்ண முடியும், நாங்க லேண்ட் ஆக முடியும். ஏன்னா சந்திராயன் 2 இறங்கினப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பாகிஸ்தான்ல இருந்து அத்தனை மீம்ஸ் வந்துச்சு. பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது சயின்ஸ்டா. அதை சயின்ஸா பார்க்காம அதை வந்து ஒரு நாடோட ஒரு இதா பார்த்து அது ஒரு குத்தி நம்மள அவ்வளவு காயப்படுத்தி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம உலகத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க போய் இறங்க முடியுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இது வெறுமனே இறங்கணும், இறங்க முடியும் அப்படின்னு காமிக்கிறது. இந்தியானால முடியும்னு இல்ல, மனிதர்கள்னால இந்த போல்ல இறங்க முடியும், மனிதர்கள்னால நிலாவுல தண்ணி இருக்கிற துருவத்துல இறங்க முடியும், மனிதர்கள்னால அங்க ஒரு நாள் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு 100,000 வருஷம் ஒரு மரத்தை விதைய வந்து இந்தியா அங்க சக்சஸ்ஃபுல்லா போடுமா சாஃப்ட் லேண்ட் பண்ணிங்கிறதா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்போ ரீசெண்டா இஸ்ரோ வந்து ஒரு ட்வீட் கூட பண்ணியிருந்தாங்க, சக்சஸ்ஃபுல்லா இந்தியா வந்து லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு. ஒரு சைடு லூனா 25 வந்து உடஞ்சிருச்சுங்கிற ஒரு சோகம் நம்மளுக்கு இருந்தாலும், இப்போ இந்தியாவோட நம்பிக்கையை மட்டும் இல்ல, உலக மனிதர்களோட நம்பிக்கையை நம்ம இந்தியா வந்து கம்மியான பட்ஜெட், ஆதி புருஷ் படத்தை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம செஞ்சு லேண்ட் ஆவோ இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா டெக்ஸ்ட் புக் கேஸா போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம லேண்ட் ஆகாம இல்லங்கிறதா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே பார்த்துட்டு இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஹைப்போதெட்டிக்கலி சந்திராயன் 3யும் லூனா 25யும் பேச முடிஞ்சுக்கிச்சுன்னா சந்திராயன் 3 லூனா கிட்ட என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்திய மிஷன் வந்து நம்ம போய் இறங்கிடுவோங்கிறதா என்னோட நம்பிக்கை. நம்ம போய் அங்க சாஃப்ட் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதே பகுதியில ரஷ்யாவோட உடைஞ்ச பகுதிகள் இருக்கும். ஹைப்போதெட்டிக்கலி இந்த இறங்கின பகுதி வந்து நம்மளோட சந்திராயன் 3 வந்து லூனா 25 இடிஞ்சு விழுந்திருக்குல்ல, அதை பார்த்து என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு இமோஷனலான ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் தான். லெட்ஸ் see how things go. இன்னும் ஒரு 3 நாள் தான் நம்மளுக்கு வேற பாக்கி இருக்குது. அப்படியே பிபில ரைஸ் ஆயிட்டு இருக்குது சிஎஸ்கே மேட்ச் மாதிரி. அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற நடந்தது, இன்னும் பிபியை ரைஸ் பண்ணி விட்டுருச்சு. பட் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாம இருந்தாங்கனாலோ, வீட்டில் யாராவது தெரியாம இருந்தாங்கனாலோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இது மனிதர்களோட மனித நேயத்தோட அடுத்த ஸ்டெப். எலக்ட்ரிசிட்டி மாதிரி முதல்ல அண்டார்டிகான்னு ஒரு விஷயத்த இருக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரி, கொலம்பஸ் இந்தியாவும் கனெக்ட் ஆன மாதிரி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹியூமனிட்டி மொமெண்ட் இது. ஹியூமனிட்டியோட ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய மொமெண்ட் இது. ஸோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம விட்னஸ் பண்ணிருக்கோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். லவ் யூ ஆல், டேக்கர். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சியர்ஸ் எம்ஜி ஸ்குவாட்.